Solve 3 into x minus 2 by 5 less than or equal to 5 into 2 minus x by 3 when x is a real number. Okay. இங்கே டினாமினேட்டரில் ரெண்டு பக்கமுமே நம்பர் இருக்குது. முதல்ல நியூமரேட்டரை டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி மல்டிப்ளை பண்ணிவிடுவோம். அப்போ 3x minus 6 by 5 less than or equal to 10 minus 5x by 3 இருக்கும். சரியா? அப்போ இந்த டினாமினேட்டர் ரெண்டுத்தையும் எப்படி கேன்சல் பண்ணுறது? மொத்தமாக 15 5 3s are 15. அதால் மல்டிப்ளை பண்ணோம்னா டினாமினேட்டர் ரெண்டு பக்கமும் போயிடும். ஸோ மல்டிப்ளை போத் த சைட்ஸ் by 15. ஃபிஃப்டீனால் மல்டிப்ளை பண்ணுறோன்னா இங்கே கேன்சல் ஆகிட்டு இது 3 times. ஸோ 9x minus 18 less than or equal to இங்கே கேன்சல் பண்ணால் 5 times. அப்போ 50 minus 25xன்னு கிடைக்கும். அப்புறம் இந்த எக்ஸ் இங்கே ப்ளஸ் எக்ஸ் இருக்குது, இங்கே மைனஸ் 25ன்னு இருக்குது. அப்போ இதை லெஃப்டில் மூவ் பண்ணால் தான் எக்ஸோட கோஎஃபிஷியன்ட்டு பாசிட்டிவில் இருக்கும். ஸோ 9x plus 25x less than or equal to 50 plus 18. கான்ஸ்டன்ட் ஒரு பக்கம் எக்ஸ் ஒரு பக்கம் ஐசோலேட் பண்ணியாச்சு. இப்போ இதை ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 34x less than or equal to 68ன்னு வருது. அப்போ x less than or equal to 68 by 34. ஸோ x less than or equal to 2ன்னு வருது. அப்போ எக்ஸோட வேல்யூ 2 and less than 2. ஓகே, அப்போ மேக்ஸிமம் எக்ஸோட வேல்யூ 2 தான். ஓகேவா? இன்க்ளூடிங் 2. அப்போ 2வை விட சின்ன நம்பர் அப்படின்னா இன்ஃபினிட்டிலேருந்து மைனஸ் இன்ஃபினிட்டிலேருந்து 2 வரைக்கும் இருக்கிற நம்பர், அதான் சொல்யூஷன். தி சொல்யூஷன் செட் இஸ். புரிஞ்சுதா? சால்வ் 1/2 into 3x by 5 plus 4 greater than or equal to 1/3 into x minus 6. ஓகே, இப்போ முதல்ல இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கிறத சிம்பிளிஃபை பண்ணிடுவோம். ஓகேவா? இங்கே முதல்ல எல்சிஎம் எடுத்துடணும். இந்த 1/2 அப்படியே வச்சுக்கோங்க. 1/2 into 3x plus 20 by 5. ஓகே, greater than or equal to 1/3 into x minus 6. இப்போ இந்த 2வையும் உள்ளே மல்டிப்ளை பண்ணிடுவோம். அப்போ 3x plus 20 divided by 10 greater than or equal to 1/3 into x minus 6ன்னு இருக்கும். சரியா? இப்போ இங்கே 10 இருக்குது, இங்கே 3 இருக்குது. அந்த டினாமினேட்டர் ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ணணும். அப்போ ரெண்டுத்துக்கும் காமனாக ஏதாவது நம்பர் இருக்கா? இல்லை. அப்போ 10 into 3 30ஆல் ரெண்டு பக்கமும் மல்டிப்ளை பண்ணால் தான் டினாமினேட்டர் போகும். ஸோ 30 into 3x plus 20 divided by 10 greater than or equal to 30 by 3 into x minus 6. அப்போ கேன்சல் ஆச்சுன்னா 3 into 3x plus 20 greater than or equal to 10 into x minus 6. அப்போனா 9x plus 60 greater than or equal to 10x minus 60. ஓகேவா? எக்ஸோட கோஎஃபிஷியன்ட்டு பாசிட்டிவாக இருக்கணும். அப்போ இந்த 9xை ரைட்டுக்கு மூவ் பண்ணிடும். அப்போனா 10x minus 9x இந்த பக்கம் இருக்கிற மைனஸ் 60யை இங்கே மூவ் பண்ணிடும். ஓகே, அப்போ 120 greater than or equal to xன்னு வருது. இப்போ எக்ஸோட வேல்யூ 120 அண்ட் 120யை விட சின்ன நம்பர் அப்படின்னு அர்த்தம். அப்போ சொல்யூஷன் செட்டு என்னது? லாஸ்ட் ரேஞ்ச் என்னன்னு தெரிஞ்சிச்சு. 120 இன்க்ளூடிங் அப்படின்னு வந்துச்சு. ஸோ 120 வரைக்கும். அப்போ எக்ஸோட வேல்யூ 120யை விட சின்ன நம்பர், 120 அண்ட் 120யை விட சின்ன நம்பர். அப்போ மைனஸ் இன்ஃபினிட்டிலேருந்து எந்த நம்பராக வேணால் இருக்கலாம். ஸோ -∞, 120 இதான் சொல்யூஷன் செட்டு.